ஓகேப்பா. இப்படி யூஸ் பண்ணுங்க மேம். S3 பக்கெட்டுங்க மேம், அது வந்து அதுவும் இதே மாதிரி தாங்க மேம் இருக்கும், கிரியேட் பண்ற மாதிரி. பட் அதுக்குள்ளேயே நீங்க ஃபைல் எல்லாம் போட்டுக்கலாங்க மேம். இன்ஸ்டன்ஸ்குள்ளேயே நீங்க ஃபைலு, போட்டோஸ், ஃபோல்டர் எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் அது பே பண்ற மாதிரி வரும். ஓகே ஓகே. ஓகே மேம், இதுதான் மேம் பேசிக்கா. இதுதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. அப்படியே அந்த லினக்ஸ் கமாண்ட்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்லி, லினக்ஸ் கமாண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன கமாண்ட்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணணும், ஓப்பன் சோர்ஸ்ல எப்படிலாம் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லி. சரிங்க சார். மேம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேம், ஒரே நிமிஷம் மேம். மேம் ரூட் யூசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க லோக்கல்ல இருந்து நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க மேம். ஓகேப்பா. ஓகேங்க மேம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூடோ அப்படிங்கிறது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் கமாண்டுங்க மேம். ஓகேப்பா. விஐ அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைலை ஓபன் பண்றீங்க இல்லையா, ஆமா. அந்த மாதிரி ஒரு கமாண்டுங்க மேம். விஐ அப்படின்னு கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா மேம். விஐ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபைலை வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் மேம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன வேணா நீங்க டைப் பண்ணிட்டு வச்சுக்கலாங்க மேம். இப்போ இதை சேவ் பண்ணணும் அப்படின்னா எஸ்கேப் அமுத்தி கண்ட்ரோல் இதை ஷிஃப்ட் கோலன் கொடுத்து WQன்னு கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும் மேம். WQ இந்த எக்ஸ்கிளமேட்டரி மார்க், இது எக்ஸ்கிளமேட்டரி மார்க் தானேங்க மேம். இந்த இந்த மார்க் இருக்கீங்கன்னா டக்குன்னு எனக்கு தெரியலைங்க மேம். இதை கொடுத்தீங்கன்னா வந்து சேவ் ஆகாதுங்க மேம். சரி சரி சரி. இது வந்து சப்போஸ் வந்து இது என்ன ஃபைலுன்னு பாக்குறேன் அப்படின்னா இந்த மார்க் கொடுத்து நீங்க வந்துருங்க. இல்ல நீங்க எடிட் பண்றீங்க அப்படின்னா ஜஸ்ட் கியூன்னு கொடுத்து நீங்க உள்ள வந்துருங்க மேம். ஓகே ஓகே. மேம் ஒரே நிமிஷம். இந்த உபுண்டுல வந்துங்க மேம் இந்த மாதிரி நம்ம டைப் பண்றோம் இல்லைங்க மேம். அப்போ இந்த டைப்பிங் ஆமாப்பா. இது வந்து கரெக்டா இந்த இடத்துல இருக்கணுங்க மேம். அப்படி கொடுத்து நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்தது வருங்க மேம். சப்போஸ் இந்த மாதிரி நீங்க இன்பிட்வீன்ல கொடுத்து என்டர் கொடுத்துட்டீங்கனாலோ, நம்ம வேர்ட்ல எல்லாம் பண்றோம் இல்லைங்க மேம், அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கரெக்ட் ஆயிருங்க மேம். அது எடுக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இந்த இடத்துக்கு வந்து இது அடுத்து நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல கீழே வருங்க மேம். அது வர வரைக்கும் கொஞ்சம் இதாகும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீப் சவுண்ட் கொடுக்கும், அது கொஞ்ச நேரம் ஆகும் மேம். சரி சரி சரி. இதை இருங்க மேம், உங்களுக்கு எக்ஸ் பண்ணிட்டே வரேன். விஐ கமாண்ட் மேம், விஐ கமாண்ட் பார்த்தோம் இல்லைங்க மேம். இப்போ வந்து எல்எஸ் மேம், எல்எஸ்னா என்னென்ன ஃபைல்ஸ் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் பண்றதுங்க மேம். சிஏடினா கேட் அப்படின்னா வந்து இப்போ நீங்க டைப் பண்ணீங்க இல்லைங்க மேம், அந்த ஃபைலை வந்து என்ன அப்படின்னு பாக்குறதுங்க மேம். ஓகேப்பா. சப்போஸ் நீங்க ஏதாவது தப்பா போயிட்டீங்க அப்படின்னா சிம்பிளா எக்ஸிட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த இந்த கமெண்ட் இந்த ஃபார்ம் வந்தனே எக்ஸிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பேக் வந்துரும் மேம். பேக் மீன்ஸ் இது ஸ்டாப் ஆயிரும் மேம். ஓகே ஓகேப்பா.
சிடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் மாறுறதுக்கு மேம் சேஞ்ச் டைரக்டரி. இப்போ இந்த ஃபைல்ல இருந்து நான் இந்த ஃபைலுக்கு போறேன் அப்படின்னா சிடி கொடுத்து நீங்க எந்த ஃபைல் பேர் போறீங்களோ அந்த ஃபைல் இப்போ டெஸ்க்டாப்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைலுக்குள்ள போகும் மேம். அது தெரியும். ஓகே ப்ரோ. பேக் வரணும் அப்படின்னா டபுள் டாட் கொடுக்கணும் மேம். ஒரு ஃபைல் பேக் வருது மேம். 2 ஃபைல் பேக் வரணும்னா இந்த ஹேஷ்டேக் போட்டு மறுபடியும் இன்னொரு தடவை கொடுத்தீங்கன்னா 2 ஃபைல் பேக் ஆகும் மேம். ஜென்ரலா கமெண்ட்ஸ் அவ்வளோ பேசிக்கா அவ்வளோதாங்க மேம் ஜென்ரல் கமெண்ட்ஸ். மீதி எல்லாம் மோஸ்டா இன்ஸ்டால் கமெண்ட்ஸ் தாங்க மேம். ஓகேப்பா. கமெண்ட் கேட்டு கிரியேட் சார். தம்பி சொல்லுப்பா. சார் சொல்லிட்டேங்க சார். இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குல்ல, சொல்லு. சார் இந்த ரீப்ளேஸ் கமெண்ட்லாம் சொல்றேங்க சார். எல்லா கமெண்ட் சொல்லு திருப்பி. சரிங்க சார். தம்பி ஹலோ சார் சொல்லுங்க சார். அதாவது சொல்லுங்க என்ன சார். அப்படின்னா, இது வந்து என்னன்னா சொல்லுங்க. டீமுக்குள்ள நாளைக்கு கம்பெனிக்குள்ள கம்யூனிகேட் பண்ணும்போது நமக்கு வந்து அதை சரிங்க சார். எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம டீம்ல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் அதை தெரியப்படுத்தும். ஓகே, இங்க வந்து என்னன்னா ஓகேங்க சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான ரோல் இருக்கு. என்ன புரிஞ்சுதா? புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். ஓகே, யுவர் ரோல் வந்து சார் பேசுறது கேட்கலங்க சார். டெவாப்ஸ் அண்ட் ஏடபிள்யூஎஸ். புரியுதா? டெவாப்ஸ் ஒரு ஓரியன்ட், புரியுதா? கிளவுட் பேஸ் உங்களுடைய ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஓகேங்க சார். இதுல நீங்க என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்றீங்களோ அதை வந்து அவங்க ஃப்ரண்ட் அண்ட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்காங்களோ, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், எஸ் சார். எஸ் சார். அவங்க வந்து அதை ஷேர் பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணலாம், இப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென் வந்து அவங்க என்னென்ன விஷயங்கள் லேர்ன் பண்றாங்களோ அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஓகேங்க சார். ஸோ இதை வந்து இப்படிதான் பண்ணணும். ஏன் இதை இப்படி பண்றோம் அப்படின்னா, அப்பதான் வந்து வி ட்ரைங் டு லேர்ன் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, இதுல என்னென்ன டிஃப்ரெண்டான கமெண்ட்ஸ் இருக்கும், ஏன்னா இவங்க எல்லாம் அது ஒர்க் பண்ண படிக்கிறது வேற, ஒர்க்கிங்கிறது வேற, நிறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி அப்ளை எஸ் பண்றோம், சார். இதெல்லாம் ஏன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஸ்பேஸ்ல இருந்து அதை சொல்லுங்க. போதும், அவ்வளவுதான், வேற ஒண்ணு. சரியா? ஓகே. ஓகே, உங்களுக்கு என்னெல்லாம் என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. சரியா? எஸ் சார். ஓகே, லெசன் பண்ணிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஸோ எஸ் சொல்லுங்க. சார். மேம் சரி. இருக்கீங்களா மேம்? ஓகே. மேம் ஃபர்ஸ்ட் வந்து இருக்கு ப்ரோ. பாத்தீங்கன்னா நம்ம எல்எஸ் அப்படின்னு போட்டோம் இல்லைங்க மேம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஃபைல் பர்மிஷன்ஸ்லாம் வராதுங்க மேம். ரீடு, ரைட்டு, எடிட்டு இந்த மாதிரி பர்மிஷன்ஸ் இருக்குங்க மேம். இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபைலும் எப்போ கிரியேட் பண்ணுதுன்னு ஃபுல் டீட்டெயிலா வருங்க மேம். மேம் இருக்கீங்களா? இருக்கு ப்ரோ, இருக்கு ப்ரோ. சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ, இந்த மாதிரி வந்து நீங்க எல்எஸ் டாட் ஐ எல்என் போட்டீங்க, எல்என் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த ஃபைல் எப்போ கிரியேட் பண்ணீங்க, எதுக்காக கிரியேட் பண்ணீங்க, யார் எது இருந்து கிரியேட் பண்ணீங்க, ஃபுல் டீடைல்ஸ் வரும் ப்ரோ. ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்குங்க ப்ரோ. இப்போ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த 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 கமாண்ட் வந்து பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ப்ரோ 777 அப்படின்னு கொடுக்குற கமாண்ட். இது வந்து ஓகே ப்ரோ. 444 வரும், 999 சம்வாட் வரும் ப்ரோ, டக்குன்னு மறந்துட்டேன்.
இந்த மாதிரி கமெண்ட்ஸ் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நான் வந்து இதுல செட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்க வந்து ரீட் தான் பண்ண முடியும், ரைட் பண்ண முடியாது, இந்த மாதிரி நீங்க போட்டு ஓகே ப்ரோ ஓகே வச்சுக்கலாம். ப்ரோ. அஹ் ம் இப்ப சப்போஸ் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க இந்த ஃபைல் நான் சொன்னேன்ல ஓபன் பண்றதுக்கு sudo vi இந்த ஆமா. ஃபைலுக்குள்ள போயிட்டீங்க. இது என்னமோ இப்ப கரெக்ட் ஆகுதுங்களோ நான் பார்த்து வைக்கிறேன். நேத்து நைட் வரைக்கும் நல்லா ஒர்க் ஆயிட்டு இருந்துச்சு. இப்ப சும்மா கமெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஆ இப்ப இந்த ஃபைலை ஓபன் பண்ணி நீங்க ஒரு டாக்குமெண்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டீங்க. திருப்பி எடிட் பண்ணோம் ஓகே அப்படின்னா சேம் கமாண்ட் போட்டு எடிட்னு வரும் ப்ரோ. இந்த இடத்துல அதுல போய் தான் நீங்க எடிட் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. அந்த மாதிரி தான் ப்ரோ இருக்கும். இது ஒரு கமாண்ட். அதுல வந்து ரீப்ளேஸ் பண்றீங்கன்னு வைங்க. இப்போ ஒரு இடத்துல வந்து பேர் போட்டீங்க, அந்த பேரை வந்து மாத்தணும் அப்படின்னா எஸ் ம் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு என்ன வேர்டு மாத்தணுமோ அந்த வேர்டு ப்ரோ. இப்போ சப்போஸ் ஹெச்டிஎம்எல் இருக்கிற இடத்துல பூரா ஹெச்டிஎம்எல் இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல பூரா சிஎஸ்எஸ்ன்னு மாத்தணும் அப்படின்னு போட்டு ஜி இப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த கமாண்ட் கொடுத்தீங்கன்னு வைங்க, அது வந்து ஹெச்டிஎம்எல்ல இருக்கிறது பூரா ம். சிஎஸ்எஸ் மாறிடும் ப்ரோ. இந்த ஓகே ப்ரோ ஓகே கமாண்ட் ப்ரோ. ஒண்ணு. முக்கியமா ப்ரோ இந்த கேட் வியூ பண்றது, லிஸ்ட் பண்றது, விஐ ஓபன் பண்றது, இதுதான் bro ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான கமெண்ட். இது தெரிஞ்சாலே நீங்க மோஸ்டா இன்ஸ்டால் பண்ணிடலாம் ப்ரோ. ஓகே அப்புறம் ப்ரோ. பேசிக்கா வந்து இன்ஸ்டால் கமாண்ட் ப்ரோ. ஏபிடி நான் ஃபர்ஸ்ட் போட்டேன் பாத்தீங்களா, ஏபிடி அப்டேட் அப்படின்னா அப்டேட் ஆகும் ப்ரோ. ஏபிடி இன்ஸ்டால் என்ன என்ன ஃபைலோ அது போடணும் ப்ரோ. இப்போ ஏபிடி இன்ஸ்டால் பைத்தான்னு வச்சுக்கோங்களேன். பைத்தான்னா பைத்தான் வந்துடும் ப்ரோ. இப்படி வந்துடும். இப்போ சப்போஸ் இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னு வைங்களேன். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு பார்க்கணும் அப்படின்னா பைத்தான் /வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பைத்தானு, எப்போ வெர்ஷனு, என்ன எப்போ இன்ஸ்டால் என்ன பண்ணோம், டிகிரி? அந்த மாதிரி டீடைல்ஸ் வந்துடும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே. இப்ப கிட் வந்து நீங்க இது இதுக்குள்ள கொண்டு வரணும்னு வைங்களேன். கிட் க்ளோன் அப்படின்னு கொடுத்தா அந்த கிட்டுக்கு ஒரு லிங்க் இருக்கும் இல்லைங்க ப்ரோ, ஹெச்டிடிபி அந்த மாதிரி வரும்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த லிங்கை வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிட் ஃபைல் வந்து இது கூட கான்ஃபிகர் ஆயிரும். ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. மோஸ்டா அவ்வளவுதான் ப்ரோ. இது இந்த ஒரு 10 கமாண்ட், ஒரு மோஸ்டாவே ஒரு 30 கமாண்ட் இருக்கும் ப்ரோ. ஓகே அதுல ப்ரோ. மோஸ்டா 20 கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லோக்கல் ஆக்சஸ் பண்றீங்க இல்லையா, விண்டோஸ் ஆக்சஸ் பண்றீங்கல்ல, ஆமா ஆமா. அந்த மாதிரி கமாண்ட் இருக்கும் ப்ரோ. அது வந்து நம்ம மோஸ்டா யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நம்ம ஈசி டூல தானே கனெக்ட் பண்றோம். ம் அதனால மோஸ்டா வந்து ஃபைல் ஓபன் பண்ணுவோம். ஃபைல் ஓபன் ஆயிடுச்சா கேட் போட்டு பார்ப்போம். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பெர்மிஷன்ஸ் போட்டு பெர்மிஷன்ஸ் அலோவ் பண்ணி கொடுப்போம். என்னென்ன இன்ஸ்டால் பண்ணுமோ இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோம். இந்த மாதிரி முக்கியமான கமெண்ட் தான் ப்ரோ நம்ம ஈசி டூல ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம் ஏடபிள்யூஎஸ்ல. ஓகே ப்ரோ மித்தபடி நீங்க ஓகே ப்ரோ. யூஸ் பண்ணும்போது தான் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுவீங்க, காப்பி பேஸ்ட் பண்ணுவீங்க. காப்பி பேஸ்ட்னா சிபின்னு போட்டீங்கன்னா காப்பி பேஸ்ட் ஆயிரும். இந்த ஓகே ப்ரோ மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நீங்க மோஸ்டா லினக்ஸை லோக்கலா யூஸ் பண்றீங்கல்ல, நம்ம விண்டோஸ் யூஸ் பண்ற ம். மாதிரி அந்த ஓகே ப்ரோ மாதிரி ஓகே தான் ப்ரோ. ப்ரோ யூஸ் பண்ணுவீங்க. காப்பி பேஸ்ட் பண்றது, ஃபோல்டர் ஃபைல் கிரியேட் பண்றது, டைரக்டரி கிரியேட் பண்றது, இதெல்லாம் வந்து நீங்க லோக்கல் கிரியேட் பண்ணுவீங்க. ஈசி டூல கனெக்ட் பண்ணும்போது ஜஸ்ட் கனெக்ட் பண்ணுவீங்க, உள்ளுக்குள்ள என்ன ஃபைல் இருக்குன்னு பார்ப்பீங்க, அது இன்ஸ்டால் பண்ணுவீங்க. முக்கியமா நிறைய ஃபைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க, பைத்தானு, நோட் ஜேஎஸ், பிஹெச்பி எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுவீங்க ப்ரோ. அதை இன்ஸ்டால் ஓகே ப்ரோ. பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் ஆயிடுச்சா இந்த சேம் வெர்ஷன் கமாண்ட் போட்டு போட்டு பார்க்கணும் ப்ரோ. அதுக்கப்புறம் கிட்ட க்ளோன் பண்ணுவீங்க. க்ளோன் பண்ணிட்டு கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதே பர்மிஷன் லிங்க் இருக்கு பாத்தீங்களா, இந்த பெர்மிஷனை கொடுத்தீங்கன்னா லினக்ஸ்ல. ஹோஸ்ட். ம். ஓகே ப்ரோ. மோஸ்ட் அவ்வளவுதான் ப்ரோ. ஏதாவது ஒன்னு ரெண்டு இது நான் விட்டுருப்பேன். பட் மோஸ்டான ப்ராசஸ் இப்படிதான் இருக்கும். ஓகே ப்ரோ. சார் ஓகே. ஸோ இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு சொல்லுங்க சார். மீட்டிங்க்கு முடியிருக்கு? சார் இன்னும் 25 நிமிஷம் இருக்குங்க. இன்னும் 25 நிமிஷம் இருக்கு சரியா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு டிஸ்கஷன். ஸோ ரிகார்டிங் இப்போ இது வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க உங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிருக்கீங்க. ஸோ நார்மலா, அதாவது இல்ல இப்போ
ஒரு கம்பெனியோட ப்ராசஸ், நம்ம ப்ராசஸ் இருக்குல்ல, ஸோ என்னெல்லாம் சார் செய்யலாம் ஓகே சார். அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்குள்ள ஓன் ஐடியாஸ் இருந்தவா, புரிஞ்சுதா? ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இப்போ அப்ளிகேஷன்லாம் டெவலப் பண்றோம், ஸோ அதெல்லாம் கொடுக்குறோம், அதெல்லாம் சரி. பட் ஹவு டு ரீச் த கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ரீச் பண்றோம், ஸோ ஒரு அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்ன பண்ணலாம், ஓகே, யார் யார் என்னென்ன ரோல் எடுத்துக்கிறீங்க, யார் யார் என்னென்ன ரோலை ஃபினிஷ் பண்றீங்க, ஸோ அது மாதிரிலாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. என்ன புரிஞ்சுதா? ஓகேங்க சார். எஸ் சார். ஓகே, ஸோ யார் யார் என்னென்ன ரோல் வந்து ஃபினிஷ் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து எல்லாமே இம்ப்ளிமெண்டேஷனுக்குள்ள கொண்டு வந்துருங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. சரியா? ம். தென் வந்து இன்னைக்கு இமெயில் கேம்பெயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிருங்க. ஓகே. தம்பி எஸ் சார். ஏடபிள்யூஎஸ் ஓகேங்க பண்ணோம். சொல்லுங்க சார். தம்பி இன்னும் நீங்க அந்த அதர் டூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, கியூபர்நெட்ஸ், ஓகே, ஆமாங்க சார். இடிஎஸ், இடிஎஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்றதுன்னு கொஞ்சம் பார்த்து. கியூபர்நெட்ஸ், இகேஎஸ் ஹெலம் பார்த்துக்கணும் சார். இகேஎஸ், கியூபர்நெட்ஸ், எஸ்பெஷலி கியூபர்நெட்ஸ் கியூபர் இன் ஏடபிள்யூஎஸ். கியூபர்ஸ் ஓகேங்க சார். அது ரெண்டையும் பார்த்து சரிங்க சார். ஓகே, இன்னைக்கு அதை பார்த்துருங்க, இன்னைக்கு அதை மட்டும் பார்த்துட்டு போதும். தென் மீதி எல்லாம் எதுவாக சரி, இருந்தாலும் ஜஸ்ட் அப்படியே. என்ன சரியா? ஓவர் வியூ பார்க்கணுமா, யூஸ் பண்ணி பார்க்கணுமாங்க சார்? இகேஎஸ் இம்ப்ளிமெண்டேஷன் நமக்கு ஓவர் வியூ பார்க்கறதுல வேஸ்ட் தான். ஓகே இல்லைங்க சார். இகேஎஸ்னா இது பில் வருமாங்க சார் அதுக்கு? இல்ல, நம்ம டெர்மினேட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். ஓகேங்க சார். இல்லைங்க போட்டோன்னா சார், நீங்க ஃப்ரீ எக்ஸிகியூஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேங்க சார். புரிஞ்சுதா? போடுறீங்க, புரிஞ்சுதுங்க சார். போட்டோன்னா நான் அதை ரிமூவ் பண்ணிருங்க. ஓகேங்க சார். நான் ஃப்ரீ டயர்ல வருமான்னு கேட்டேங்க சார், வேற ஒன்றும் இல்லைங்க சார். அதை செக் பண்ணி பாருங்க, ஏதாச்சும் ஃப்ரீ டயர் இருந்தா ஃப்ரீ டயர் பாருங்க, அப்படி இல்லைன்னா போட்டு எக்ஸிக்யூட் பண்ணிட்டு உடனே ரிமூவ் பண்ணிருங்க. சரிங்க சார். ஓகே ஓகே. ஸோ அதுதான் கொஞ்சம் எல்லாமே ஸ்ட்ரிக்டா பார்த்து. சரியா? பார்த்துக்கிறேங்க சார். ஓகே. சரி கண்ணா. ஸோ எனக்கு இமெயில் கேம்பெயின் கௌதம், இன்னைக்கு இமெயில் கேம்பெயின் எனக்கு எல்லா கோர்சஸ்க்கும் வந்துடணும், நம்மளுடைய ஓகே சர்வீசஸ்க்கும் சார். வந்துடணும். ஓகே. ஓகே சார். ஓகே, கோர்சஸ் எல்லாத்துக்கும் குறிப்பா எனக்கு இன்டர்ன்ஷிப் இம்ப்ளான் ட்ரைனிங்க்கு இமெயில் கேம்பெயின் வேணும். அதான் மெயின். கண்ணா புரிஞ்சுதா? ஓகே நான் நிறைய மெசேஜ் எஸ் சார். அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கு வேணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே. சரிப்பா. ஓகே கண்ணா, தேங்க்யூ. ஓகே, மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். சரியா? ஓகே. ஓகே.